மூச்சே எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே. பாட்டியும் அப்பாவும் என்னை விட்டுட்டு போயிட்டு வரேன்னு சொல்லும்போது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அழுகையே வந்துருச்சு. என்ன பண்ணுறது, பொண்ணுன்னு பிறந்துட்டா இப்படி தான். கடைசி வரைக்கும் பிறந்த வீட்டில் நிம்மதியாக இருக்கவே முடியல. கல்யாணம் பண்ணி வேறு வீட்டுக்கு தான் வர வேண்டியது இருக்குது. காலங்காலமாக இதுதான் கலாச்சாரம்னு எங்களுக்கு மட்டும் எல்லாத்தையும் வைக்கிறாங்க. இந்த பசங்களுக்கு ஒன்றும் வைக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது, ஏற்றுக்கிட்டு வாழ்ந்து தான் ஆகணும். இந்த வீடு என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது, இதில் கால்வாசி சச்சா அதை விட கம்மி தான் நம்ம வீடு. இங்கே ஒவ்வொரு ரூமும் இவ்வளோ பெருசாக இருக்குது. மாடி கீழே கிச்சனே அவ்வளோ பெருசாக இருக்குது. அந்த கிச்சனில் பாதி தான் நம்ம வீடே இருக்கும் போல். ஐயோ ஐயோ, இனி இந்த வீட்டில் ஒவ்வொரு ரூமும் ஒவ்வொரு இடமும் எங்கே இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சி வைக்கிறதுக்குள்ள தலையே சுற்றுது எனக்கு. முதல்ல இதை கற்றுக்கணும் இந்த வீட்டில். நான் பேசாமல் வேற யார் ரூம்குள்ளேயும் போயிட போகிறேன். தண்ணி தாகம் எடுத்தால் கூட கிச்சன் எங்கே இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ எங்கேயோ பெரிய ஒரு வீட்டில் கொண்டு வந்து என்னை விட்ட மாதிரி இருக்குது. இவ்வளோ பெரிய வீட்டை நான் கனவுல கூட பார்த்ததில்ல. ஆனால் நிஜத்தில் இனி இங்கே தான் வாழ போகிறேன். ஐயோ, அண்டையில படி பொண்ணும் ஏறலடி, அழகுல உன்ன மிஞ்ச ஆடில்லடி, மீனுக்கி நீ தாய நெஞ்ச குலுக்கி சிறுக்கி வாடிய முட்டை கிழக்கி. ஐயய்ய சீ, இவர் என்ன இப்படி வந்து நிற்கிறாரு? இல மருது, ஜம்முன்னு நல்ல நாட்டுக்கட்ட மாதிரி தானே இருக்க. உனக்கு என்ன குறை? அழகேன். அழகனா? முன்ன பின்ன அழகான ஆம்பளைங்களை யாரையும் பார்த்ததே இல்லை போல. பாவம், நம்மள மாதிரி அவருக்கும் கண்ணாடி தான் வாங்கி தரணும் போல. அழகனா அழகன் ஆளப்பாரு. நான் குளிச்சு மலை ஏறி போனா மீன்கள் எல்லாம் மோச்சம் பெறும். மோச்சம் பெறுதா? மீன்கள் எல்லாம் செத்து போயிருங்க. எப்பா என்ன கிளைமேட்டோ. ரொம்ப நேரம் வேலை செஞ்சா வேர்த்து பார்த்துருக்கேன். குளிக்க வேர்க்குது. நம்ம ரூம்ல ஏசி இருக்கு, பரவாயில்ல. அதுக்கு நம்ம பாத்ரூம்ல இல்லாம ஏசி வைக்க முடியும்? குளிச்சுட்டு வெளியே வர முடியல, அதுக்குள்ள வேர்த்து ஊத்துது. சரி, டவல் அவுத்து போட்டு கொஞ்சம் நல்லா ஜில்லுன்னு ஏசில இருந்தாதான் நல்லா இருக்கும். ஐயோ, டவல் அவுக்க போறாரா? நிறுத்துங்க. மீனா, நீ நீ என்ன இங்க பண்ற? இதுதான் ஒரு ரூம்னு சொன்னாங்க மாமா, அதான் வந்தேன். ஐயோ, திரும்ப. ஐயோ, திரும்பிட்டேன். முதல்ல நீங்க துணி போடுங்க. போடுறேன். நீ எப்ப வந்த? நான் முன்னாடியே வந்துட்டேன். முன்னாடியே வந்துட்டாடா? ஐயோ, எவ்வளவு முன்னாடி? நீங்க பாத்ரூம்ல இருந்து வெளிய வரதுக்கு முன்னாடியே வந்துட்டேங்க. சரியா போச்சு. ஐயோ, அப்ப நம்ம பேசுனதெல்லாம் கேட்டிருப்பாளே. மீனா, நான் பேசுனது. ஐயோ, நீங்க பேசுனது பாடினது எல்லாமே கேட்டுட்டேன். முதல்ல துணியை போடுங்க. ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்து பாட்டெல்லாம் பாடி நாட்டுக்கட்ட மாதிரி இருக்குன்னு என்ன நானே வர்ணிச்சிட்டுலாம் இருந்தனே. அசிங்கமா போச்சு. மீனா கொஞ்சம் திரும்புமா. ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டீங்க தானே? அப்புறம் போடாமையா திரும்ப சொல்லுவேன். போட்டுட்டேன், திரும்புமா. சாரி மீனா, நீ இருக்கிறது தெரியாம தான் இப்படி பண்ணிட்டேன். ஐயோ, பரவாயில்லைங்க. இது உங்க ரூம். நான் தான் எதுவும் சொல்லியிருக்கணும். நான் பேசாம உள்ள வந்துட்டேன். மீனா, இது என் ரூம் மட்டும் இல்லை, நம்ம ரூம். சரியா? மற்றவங்க ரூமில் தான் கேட்டுட்டு உள்ளே போகணும். நம்ம ரூம், அதனால நீ உள்ளே வந்துட்ட. பிரச்சனை இல்லை. நீ கீழே தானே இருந்த. அதான் நானும் நேற்று காலையில் ஃப்ரெஷ்ஷப் ஆகி வெளியே வேலைக்கு போனவன் தான். காணோன்னு சொல்லி தேடி அலைஞ்சிட்டே இருந்தேனா, குளிக்கவே இல்லை. நீ கூட உங்கள் வீட்டில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தான் சாரீ சேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் நான் குளிக்கவே இல்லை, அப்படியே இருந்தேனா. அதான் சரி போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரலான்னு வந்தேன். சாரிம்மா, நான் நீ கீழே இருப்பேன்னு தான் நினச்சேன். நான் வந்தப்பவே நீ ஒரு சவுண்டு கொடுத்தா நான் உடனே உள்ளே போயிருப்பேன்ல. இல்லைங்க, நீங்கள் எப்படியும் திரும்புவீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் அந்த பக்கமே நின்றுட்டு இருந்தீங்க. சரிம்மா, இனி இப்படி நடந்துக்க மாட்டேன், பார்த்துக்கிறேன். சரி. மீனாமா, இந்தா. என்னதுங்க? பொடி சொல்கிறேன். கொடுங்க. அதுக்குள்ள வலி மருந்து இருக்கு. உன்னை நாங்கள் அங்கே வந்து பார்க்கும்போது அவனுங்க கட்டி போட்டு தான் வச்சுருந்தானுங்க. எப்படியும் கடத்தினதுலேருந்து கட்டி போட்டு தான் வச்சுருந்துருப்பாங்க. உனக்கு கை ரொம்ப வலிச்சிருக்கோன்னு எனக்கு தெரியும். அதான் மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த மருந்து நல்லாவே கேட்கும். நான் அப்போவே கொடுக்கணும்னு நினச்சேன். சரி, எல்லாரும் இருந்தாங்களா, கொஞ்சம் நீ ஃப்ரீயானால் தான் மருந்து போட்டு ரெஸ்ட் எடுக்க நல்லா இருக்கும்னு நினச்சேன். அதான். நீயே போட்டுக்குவியா இல்லை நான் போட்டு விடட்டுமா? இல்லை மருது, நானே போட்டுக்கிறேன்.
ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? மருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்ததுக்கு. என் ஒய்ஃப்காக இதை கூட செய்ய மாட்டேன்னா என்ன? உனக்கு நீ என்னனாலும் நான் தான் பொறுப்பு. நான் தான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன், சரியா? ம், சரிங்க. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். உனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தரணும்னு நினச்சேன். வெளியே கூட்டிகிட்டு போகணுன்னு நினச்சேன். அப்பா இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, கொஞ்ச நாள் வெளியே அவ்வளோக்கா போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதான். ஆனால் அது வரைக்கும் உனக்கு ட்ரெஸ் வாங்கி தராமல் இருக்க முடியாது இல்லையா? அதனால் நான் ட்ரெஸ் விற்கிறவரை நிறைய ட்ரெஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். அவர் சாயங்காலம் வருவார். உனக்கு என்ன ட்ரெஸ் வேணுமோ எவ்வளோ வேணுமோ விலையெல்லாம் பார்க்காத, எடுத்துக்கோ. எனக்கு எதுக்குங்க ட்ரெஸ்? அதான் என்கிட்ட ஆல்ரெடி நிறைய இருக்கே. பரவாயில்லம்மா, எவ்வளோ இருந்தாலும் நான் உனக்கு முத தடவை வாங்கி தரணும்னு ஆசைப்பட்றேன். வேண்டான்னு மட்டும் சொல்லாத. உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எவ்வளோ ட்ரெஸ்னாலும் எடுத்துக்கோ, நான் ஏன்னு கேட்க மாட்டேன். ம், இல்லைங்க அது. ப்ளீஸ்மா. ம், சரிங்க. இப்போவே வர சொல்லலாம், ஆனால் நீ ரொம்ப டயர்டாக இருப்பேன்னு தான் நான் சாயங்காலம் வர சொல்லியிருக்கேன். இப்போது நீ மருந்து போட்டுட்டு நல்லா படுத்து தூங்குமா, ரெஸ்ட் எடு. நான் சாயங்காலம் வந்து பார்க்குறேன். ம், சரிங்க. ஏனடி நீ என்ன இப்படி ஆக்குன, காதல சட்டுன்னு கண்ணுல காட்டுன. எப்படியோமா நம்ம மகனுக்கு கல்யாணம் நடந்துட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க எப்படி இருப்பாங்களோ என்ன ஏதோன்னு நினச்சேன். ஆனால் அவங்க வந்து பேசினப்ப அவங்க குணம் புரிஞ்சுது. ரொம்ப தன்மையானவங்களா இருக்காங்க. இல்லாகிலா அவங்க பேசினதுலேயே அவங்க எப்பேற்பட்ட குணம் உள்ளவங்கன்னு தெரிஞ்சிருச்சுமா. நம்ம பையனும் நல்ல குடும்பத்தில் தான் பிள்ளை எடுத்திருக்கான். ஆமாங்க. வந்தவங்க வயிறாறு சாப்பிட்டுட்டு மனசார சந்தோஷத்தோட பிள்ளை விட்டுட்டு போகும்போது பார்க்கவே எப்படி இருந்துச்சு தெரியுமா? உங்களுக்கு நல்லா தான் இருந்திருக்கும், எனக்கு தான் வயிறெல்லாம் எரிஞ்சுது. சரி சரி, தலைக்கு மேலே வேலை இருக்கு. நான் இப்படியே நின்று பேசிட்டு இருந்தேன்னா நேரம் போயிடும். நான் போய் பார்க்குறேன். தலைக்கு மேலே வேலை இருக்கா? என்னங்க சொல்றீங்க? ஆமாம்மா, தம்பிக்கு இன்னைக்கு கல்யாணம் நடந்திருக்கு. முதலிரவுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணணும்ல. இப்பவுமே நேரம் ரொம்ப குறைவா தான் இருக்கு. இப்பவே பூவுக்கு ஆர்டர் கொடுக்கணும். அப்பதான் சாயங்காலம் வந்து பூவெல்லாம் கட்டி ரெடியா கொடுப்பாவ. பிறகு டெக்கரேஷனுக்குலாம் ஆள் வர சொல்லணும்ல. முதலிரவா? ஏங்க என்னங்க முதலிரவு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா அகிலா, இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? காலங்காலமா எல்லாருக்கும் கல்யாணம் ஆன அன்னைக்கு ராத்திரி தானே முதலிரவு. இதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணணும்ல, அதான் சொல்றேன். ஐயோ, இது நடக்க விடக்கூடாதே. அது இல்லைங்க, நம்ம மருது தான் இப்படி திடுதுப்புன்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். அது சரிதான். அதுக்குன்னு முதலிரவு இன்னைக்கே வைக்கணுமா என்ன? ஜோசியரை பார்த்து ஒரு நாள் நேரம்லாம் குறிச்சிட்டு பொறுமையாக பார்த்துக்கிடலாங்க. அது மட்டும் இல்லாமல் அவனும் இந்த பிள்ளையும் ஒன்றும் விருப்பப்பட்டு காதலிச்செல்லாம் ஒன்றும் கல்யாணம் பண்ணலைல்ல. அந்த சந்தர்ப்பத்தில் இவனுக்கும் சரி ஓகே கல்யாணம் பண்ணணும்னு தோணிடுச்சு, பண்ணிட்டான். அவ்வளோதானே. அவங்களும் கொஞ்ச நாள் பேசி பழகட்டும், பொறுமையாக வச்சுக்கிடலாம். அகிலா, அவங்க பேசட்டும் பழகட்டும், நான் அதை வேண்டான்னு சொல்லல. நம்ம கல்யாணம் பண்ணி வச்சு பிள்ளைங்களுக்கு அழகு பார்க்கணும். அவங்களே பண்ணிட்டு வந்துட்டாங்க. அப்ப அதுக்கு அடுத்த காரியம் நம்ம பார்த்து தானே ஆகணும். நம்ம ஏற்பாடு பண்றதை பண்ணுவோம். அதுக்கு மேல அது அவங்க விருப்பம். ஆமாம், இவளுக்கு முதலிரவு ஏற்பாடு தான் ஒரு கேடு. இல்லைங்க, நான் என்ன நினைக்கிறேன்னா, இங்க பாரு அகிலா, நம்ம முதல்ல ஒரு ஃப்ராடு பார்த்தோமே நம்ம மகனுக்கு நிச்சயம் பண்றதுக்கு. அதுக்கு முன்னாடி நீயும் நானும் ஜோசியரை பார்த்து பேசணும், நினைவு இருக்கா? ஆமாங்க. அப்ப அவர் ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன சொன்னாரு? 2 பேருக்கும் அமோகமா இருக்கும், பொருத்தம் நல்லா இருக்கு, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னாரு இல்லையா? இது நீயும் நானும் தான் கதா கேட்டோம். அதுக்கு பிறகுதான் சரி பையன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நம்மளும் நிச்சயம் பண்ணலான்னு போனோம். நிச்சயத்தை அன்னைக்கு தான் அவ எப்பேற்பட்ட கைக்காரின்னு நமக்கு தெரிஞ்சது. நம்மளை ஏமாத்திருக்கான்னு நமக்கு தெரிஞ்சது. அதோட எனக்கு இந்த ஜாதகம் ஜோசியத்து மேல உள்ள நம்பிக்கையே போயிட்டுமா. அப்படி இதெல்லாம் உண்மை அப்படின்னா அன்னைக்கே அவர் இது உங்களுக்கு வேண்டாம், இதுல ஏதோ ஒரு தீங்கு இருக்குன்னு மறைமுகமாவது நம்ம கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. நம்ம அதை நடக்கவே வச்சுட்டு இருக்க மாட்டோமே. அவன் எப்படி அதெல்லாம் சொல்லுவான்? நான் தான் அவனுக்கு பணம் கொடுத்து செட்டப் பண்ணி வச்சிருக்கனே. நான் சொன்னதை மட்டும்தான் சொல்லுவான். இவர் ஒருத்தர் அவன் சொன்னதை இப்போ பெருசாக எடுத்துட்டு இதில் நம்பிக்கையே இல்லைங்கிறாரு. அதுல இருந்து அது மேல உள்ள நம்பிக்கையே எனக்கு போயிட்டுமா. இனி நம்ப கூடாதுன்னு முடிவும் பண்ணிட்டேன். நான் கேலண்டர்ல பார்த்தேன், இன்னைக்கு நல்ல நாள் தான். அதுவும் விடிய காலையில பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம மகன் கல்யாணம் பண்ணியிருக்கான். அதனால இன்னைக்கு தான் நான் ஏற்பாடு பண்ண போறேன். மனுஷன் நம்ம சொல்றது ஒரு பேச்சு கேட்கிறாரா பாரு. ஏங்க அது பேச நேரம் இல்லாகிலா, வரேன், எனக்கு வேலை கிடக்கு. அவளே ஒரு பிச்சைக்காரி. குடிசையில இருந்தவளை தூக்கிட்டு வந்து கோபுரத்துல வச்சு அழகு பாக்குறீங்களா? இப்படிப்பட்ட வீட்டுக்கெல்லாம் அவ போயிருப்பாளானே தெரியல. ஏன் வெளியே நின்று எட்டி கூட பார்த்துருக்க மாட்டா. அப்படி ஒருத்தி இந்த வீட்டில் வந்து இந்த வீட்டில் சொகுசா வாழணுமா? நாளைக்கு இந்த சொத்து பத்தெல்லாம் அவ கட்டி அழுவா, நான் அவளுக்கு கை கட்டி நிற்கணுமா? முதலிரவு ஏற்பாடு தானே பண்ணுறீங்க, அது எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன். அம்மா, அப்பா எங்கம்மா? அப்பா வெளியே போயிருக்காருப்பா. ஏம்மா,
உங்களுக்கு என் மேலே கோவம் தானே? நான் எதுக்குப்பா கோவப்படணும்? சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்து பாராட்டி சீராட்டி வளர்த்து விட்டாச்சு. இனி உங்கள் வாழ்க்கையை முடிவு பண்ணுற அளவுக்கு நீங்கள் பெரிய ஆள் ஆயிட்டீங்க, முடிவும் பண்ணிக்கிட்டீங்க. அதுக்கு மேலே அம்மா சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? அம்மா, உங்கள் கோவத்தை நான் தப்பே சொல்லலை. உங்கள் கோவம் நியாயமானது தான். நீங்கள் போன தடவை நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்ணும்போது கூட அவ்வளோ சொல்லி ஆசைப்பட்டீங்க. என் பையனுக்கு நிச்சயம் நடக்க போகுது, கல்யாணம் நடக்க போகுதுன்னு. நான் எதிர்பார்த்த மாதிரி பொண்ணு அமைஞ்சிட்டா, ஊரையே கூட்டி பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க. எல்லாமே எனக்கு புரியுதுமா. இருந்தாலும் அந்த நேரத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா. மீனா உண்மையாகவே நல்ல பொண்ணு, ரொம்ப நல்லவ. நீங்கள் அவகிட்ட பழகி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் அவ்வளோ பிடிக்கும். எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறது ரெண்டாவதுப்பா. வாழ போகிறது நீ தான். உனக்கு பிடிச்சிருந்தா சரிதான். அம்மா, இப்படி வேண்டாம் விருப்பா என்கிட்ட பேசாதீங்கம்மா. உங்களுக்கு கோவம் இருந்தால் என்னை 2 அடி கூட அடிச்சிருங்க, இல்லை திட்டிருங்க. இப்படி நீங்கள் அமைதியாக போகிறதும் உம்முன்னு இருக்கிறதும் எனக்கு பார்க்க கஷ்டமாக இருக்குமா. ப்ளீஸ்மா. அகிலா, அவசரப்படாத. இப்போ இவன்கிட்ட கோவத்தை காமிச்சா எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாது. இவன்கிட்ட நல்லவளாக தான் இருக்கணும், அவகிட்ட தான் கெட்டவளாக நடந்துக்கணும். அப்போ தான் அவள் என்ன சொன்னாலும் இவன் நம்ப மாட்டான். அப்படி தான் காய நகர்த்தணும். இவன்கிட்ட இப்போ கோவப்பட்டோம் எல்லாமே கெட்டு போயிடும். மா, என்னாச்சுமா? நான் பேசிட்டே இருக்கேன், பதிலே சொல்லாமல் எதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஒன்றும் இல்லையா மருது, அம்மாவுக்கு கோவம்லாம் இல்லை, ஒரு சின்ன வருத்தம் தான். அழகா உன் தம்பியை மட்டும் கூட்டிகிட்டு போய் கல்யாணத்தை முடிச்சிட்டேன். நானோ இல்லை அப்பாவோ கொஞ்சம் கண்ணால் பார்த்துருந்தா சந்தோஷமாக இருந்திருக்கும். கண்ணால் பார்க்க கூட எங்களுக்கு கொடுத்து வைக்கல. அந்த பாக்கியத்தை கூட கடவுள் தராமல் போயிட்டாரு. அது ஒரு சின்ன வருத்தம் தான் ஐயா, வேற ஒன்றும் இல்லை. உண்மைதாம்மா. அப்படி மட்டும் ஒரு சூழ்நிலை அமையாமல் இருந்தா நானே வீட்டில் சொல்லி பொண்ணு கேட்க போய் முறைப்படி கல்யாணம் பண்ணியிருந்துருக்கலாம் அவளை. ஆனால் எங்களுக்குமே அப்படி கொடுத்து வைக்கலையே. சரிப்பா விடு, அதெல்லாம் கடவுள் போடுற முடிச்சு. எங்கேருந்தோ எப்படியோ நீயும் அவளும் சேர்ந்துருக்கீங்க. கடவுள் உங்கள் 2 பேர்த்தையும் அப்படி இணைச்சி வச்சிருக்காரு. இன்னைக்கு இருக்க மாதிரி என்னைக்கு சந்தோஷமாக இருக்கணும், சரியா? அதுதான் அம்மாவோட ஆசை. எந்த சண்டை சச்சரவுனும் வந்து நிற்கக்கூடாது. நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் நீங்கள் 2 பேரும் சொன்னாதான் அது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் சண்டை போட்டுட்டோ இல்லை உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்தால் எங்கள் 2 பேத்துக்கும் தாங்கிக்க முடியாது. நம்ம குடும்பத்தை நம்பி வந்திருக்கா, நம்ம தான் அவளை பத்திரமா பார்த்துக்கணும். அதுலேயும் நீ அவளை நல்லாவே பார்த்துக்கணும். நிச்சயமாக பார்த்துப்பேம்மா. நீ பார்த்துக்குவ, உன்னை பார்த்துக்க விட்டா தானே. இன்னும் கொஞ்ச நாள் தலை தெறிக்க அவ இந்த வீடே வேணாம் நீயும் வேணான்னு ஓடதாண்டா போறா. மீனா, நீ இந்த சாரியில் ரொம்பவே அழகா இருக்கு. ம், தேங்க்ஸுங்க. இந்தாங்க பால். எதுக்குமா? நான் கேட்கவே இல்லையே. இல்லை, அத்தை தான் கொடுத்து விட்டாங்க, அதை கொண்டு போகணும்னு சொன்னாங்க. இந்தாங்க குடிங்க. எனக்கு வேண்டாம்மா, நைட்டு சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லாக இருக்கு. நீ குடி. இல்லை, எனக்கும் வயிறு ஃபுல்லாக தான் இருக்குது, எனக்கு வேண்டாம். உனக்கு வேண்டாமா? பால் வேஸ்ட்டாக போயிருமே. சரிம்மா, வெய், கொஞ்ச நேரம் கழிச்சு நான் குடிச்சுக்கிறேன். அப்போ சூடு ஆறி போயிருக்குமே, இப்போயே குடிச்சிருங்க. இப்போ வேண்டாமா? சரி, அப்போ உங்களுக்கு எப்போ வேணுமோ சொல்லுங்கள், நான் போய் சூடு பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். 6 நாள் பரவாயில்லன்னு குடிச்சுக்கிறேன். வெய். ம், மீனா, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லலாமா? சொல்லுங்க. நான் மீனாவை தடவை பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்கும் மீனா எப்பயுமே தைரியமாக மனசில் பட்டதை வெளிப்படையாக கத்தி தில்லா பேசுகிற ஒரு ஆளாக தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் காலையிலேருந்து நானும் பார்க்குறேன், உனக்கு என்னாச்சுன்னு தெரியல, சோகமாகவே இருக்க. புரியுது, திடீர்னு இப்படி கல்யாணம் ஆயிடுச்சு, வீட்டை விட்டு வந்துட்டோம், எல்லாமே உனக்கு மனசில் ஒரு மாதிரி இருக்குன்னு எனக்கு புரியுது. எல்லா பொண்ணுங்களும் கல்யாணம் என்னைக்கு ஆக போகுதுன்னு தெரிஞ்சுட்டு நம்ம இவ்வளோ நாள் தான் நம்ம வீட்டில் இருக்க போகிறோம் அப்படின்னு பார்த்து இருப்பாங்க. ஆனால் நீ கல்யாணம் தான் நினச்சிருக்க மாட்டேன், திடீர்னு அப்படி ஆயிடுச்சு இல்லையா? உனக்கு இருக்க வருத்தம் கவலை எல்லாமே எனக்கு புரியுது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிக்க முயற்சி பண்ணுமா. ஏன் சொல்கிறேன்னா, நீ காலையிலேருந்து நான் ஏதாவது கேட்டால் கூட பதில் ரொம்ப தயங்கி பம்பி பேசுகிற. இப்படி மீனாவை நான் என்றைக்குமே பார்த்ததில்ல, தைரியமாக பேசி மட்டும்தான் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு அந்த மீனா தான் பிடிக்கும். அதுக்காக உன்னை உடனே மாறுன்னு சொல்லலை, உன்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி இருமா. நீ இப்படி இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது. ஐயோ மருது, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் சொன்னது தான். திடீர்னு இப்படி கல்யாணம் ஆயிடுச்சு, புது வீடு, புது ஆளுங்க, என்னை சுற்றி எல்லாம் புதுசாக இருக்குது, அதனால் ஒரு சின்ன தயக்கம், வேற ஒன்றும் இல்லை. போக போக பழகிட்டேன்னா நல்லா பேச ஆரம்பிச்சிருவேன். சரிம்மா, இங்கே நீ எதுக்காகவும் யாருக்காகவும் பயப்பட வேண்டாம், சரியா? ம், சரி, நீ பெட்டில் படுத்துக்கோ, நான் போய் கீழே படுத்துக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? மீனாமா, நான் இன்னைக்கு உனக்கு தாலி கட்டிட்டேங்கிறனால இன்னையிலேருந்தே நம்ம வாழ்க்கையை தொடங்கணும்லாம் ஒன்றும் கட்டாயம் கிடையாது. நம்ம 2 பேரும் பேசலாம், பழகலாம். நீ என்ன புரிஞ்சுக்கோ, நான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிறேன். உன்னை எப்படி பார்த்துக்கணும், உனக்கு என்னென்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறேன். பொறுமையாக நம்ம வாழ்க்கையை ஆரம்பிச்சுக்கலாம், சரியா? நீ எந்த பயமும் இல்லாமல் நிம்மதியாக மேலே படுத்து தூங்கு, நான் கீழே படுத்துக்கிறேன். வந்த துணையே வந்து
அந்த உள்ள சந்திரனை சொந்தம் கொண்ட சுந்தரி. இல்லைங்க, பரவாயில்ல. உங்களுக்கு கீழே படுத்து பழக்கம் இருக்காது. நான் எங்கள் வீட்டில் கீழெல்லாம் படுத்திருக்கேன். அதனால நான் கீழே தூங்கிக்கிறேன். நீங்கள் மேலே படுத்துக்கோங்க. ஆட பாருடா, நீ உங்க வீட்டில் இருந்த வரைக்கும் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா இப்போ நீ என் பொண்டாட்டி. என் பொண்டாட்டிக்கு எது நல்லது எது கெட்டது எல்லாமே நான் தான் பார்த்து பார்த்து பண்ணணும். என் பொண்டாட்டியை கீழே படுக்க வச்சுட்டு நான் கட்டில படுத்து தூங்குற அளவுக்கு கல் நெஞ்சக்காரன் ஒன்றும் நான் கிடையாது. நான் கீழே படுத்துக்கிறேன், நீ மேலே படுத்துக்கோ. அதே மாதிரி தான் நானும். என் புருஷனை கீழே படுக்க வச்சுட்டு நான் மேலே படுத்தா எனக்கும் கஷ்டமா இருக்கும்ல. நானும் ஒன்றும் கல் நெஞ்சுக்காரி கிடையாதுல்ல. மீனாம்மா சொல்றது கேளுடா. இல்லை, நான் மட்டும். நீ எதுவும் பேசக்கூடாது. நான் சொல்றதை செய், சரியா? நல்லா ரெஸ்ட் எடு. கைவலி இப்போ பரவாயில்லையாம்மா? ம், பரவாயில்ல. அந்த மருந்து போட்டுக்கிறியா, போட்டு விடட்டுமா? இல்லை இல்லை, நான் போட்டுக்கிறேன். சரி, மறக்காம தூக்கம் வரும்போது கைக்கு மருந்து போட்டுட்டு படு, சரியா? ம், சரி. இதெல்லாம் நான் எதுவும் ரெடி பண்ண சொல்லல. அப்பா அம்மா நம்ம சேர்ந்து வாழுவோன்னு அவங்க ஒரு ஆசையில் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இதை நினச்சி நீ எதுவும் என்ன தப்பாக எடுத்துக்காத. எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ம், பரவாயில்லைங்க. ஏசி போட்டிருக்கேன், கூலிங் பத்தலைன்னா சேஞ்ச் பண்ணிக்கோ. ஏங்க, எனக்கு ஏசிலாம் ஆப்ரேட் பண்ண தெரியாது. ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா, நான் சொல்லித்தரேன். இல்லை இடையில உனக்கு ஏதாவது டவுட்டுனாலும் என்னை தாராளமாக எழுப்பு, சரியா? ம், இந்த வீடு உனக்கு ஓகே தானே? என் தம்பி அப்பா அம்மா எல்லாம் நல்லா பேசுகிறாங்க தானே? அப்படி இல்லை வீட்டில் ஏதாவது பிரச்சனைனாலும் என்கிட்ட ஓப்பனாக சொல்லுமா. நான் உங்ககிட்ட என்ன ஏதுன்னு பேசுகிறேன். இல்லை இல்லை, எல்லாம் நல்லா தான் பேசுகிறாங்க. இதோ இந்த சாரி, இந்த நகை எல்லாம் அத்தை தான் கொடுத்தாங்க. நான் வேண்டாம் வேண்டான்னு சொல்லியும் அத்தை தான் இவ்வளோ போட்டு விட்டாங்க. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, அம்மா ரொம்ப நல்லவங்கன்னு. அம்மா அவங்களுக்கு வர மருமகளுக்காகன்னு சொல்லி நிறைய நகை எடுத்து வச்சிருக்காங்க. அதில் கொஞ்சம் தான் இது. ஆனால் என்னம்மா? நான் இவ்வளோ நகையை லைஃப்பில் போட்டதே இல்லை. ஏன் கண்ணால் கூட பார்த்ததில்ல. உங்ககிட்ட ஒரே ஒரு சின்ன செயின் மட்டும்தான் இருக்குது தங்கத்தில். ஆனால் இன்னைக்கு இவ்வளோ இதை போட்டு விடும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இவ்வளோ இதை என்னால் பத்திரமா வச்சுக்க முடியுமான்னு கூட தெரியல. நான் காலையிலேயே கழட்டி அத்தைக்கிட்ட கொடுத்துறவா? இது அம்மா உனக்குன்னு ஆசையாக கொடுத்தது. நீ அவங்க கிட்ட கொடுக்கலாம் வேண்டாம். ரெகுலராக போட்டுகிட்டே இருக்க போகிறது இல்லைல்லம்மா, என்னைக்காவது போடுறது தான். நீ கழட்டி பத்திரமா நம்ம ரூம்லேயே வச்சுக்கோ. நம்ம ரூமுக்கு யாரும் வரமாட்டாங்க நம்மளை தவிர, சரியா? இது மட்டும் இல்லை, அம்மா இன்னும் உனக்காக எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. ம், குட் நைட்மா. ம், குட் நைட். மருது உண்மையாகவே ஜென்டில்மேன் தான். எந்த சூழ்நிலையில் கல்யாணம் நடந்திருக்கு அது எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எனக்கும் ஸ்பேஸ் கொடுக்குறாரு, டைம் கொடுக்குறாரு. துளசி சொன்ன மாதிரி நான் உண்மையாகவே கொடுத்து வச்சவ தான். இப்படி ஒரு குடும்பமும் இவரும் கிடைக்கிறது. சரி, இந்த மனுஷன் ஒரேடியா மருமகன் தான் ஆடியா இருப்பா. மருமகளுக்கு புது சேலை எடுத்து கொடு, மருமகளுக்கு நகையெல்லாம் போட்டு விடுன்னு என் கையாலேயே அத்தனை நகையும் கொண்டு போய் அவளுக்கு போட்டு விடுற மாதிரி ஆயிட்டு. என்னத்த செய்ய, கெட்டவளா இருந்துட்டு இந்த நல்லவ வேஷம் போடுறது எவ்வளோ கஷ்டமா இருக்கு. இவா வேற பால் குண்டான் எடுத்துட்டு மருது ரூமுக்கு போயிட்டா. முதலிரவு நடந்துருமோ தெரியலையே. அவளை இங்கே விட்டோம் நம்ம ராஜ்யம் செல்லுபடியாகாது. இப்போ எப்படியாவது நான் முதலிரவு நடக்காம தடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது? அப்படிதான் பண்ணணும். இப்போ எனக்கு வேற வழியே கிடையாது, அது ஒன்று தான். ஆனால் அப்படி பண்ணால் என்னையுள்ள பாதிக்கும். பாதிச்சாலும் பரவாயில்ல, மனசை பொறுத்துக்கிட்டு செஞ்சுதான் ஆகணும். ஹேமா, ஐயோ யாராவது வாங்களே, ஐயோ. அகிலா, என்னம்மா இது? பார்த்து வேலை செய்யக்கூடாதா? நான் பார்த்து தாங்க பண்ணேன், தெரியாம கைப்பட்டுட்டு. வலிக்குது. அம்மா லேசா காயம் ஆயிருக்கு, இருங்க நான் மருந்து எடுத்துட்டு வரேன். டேய், அம்மா கையில காயம் பட்டிருக்கு, மருந்து எடுத்துட்டு வரேன்னு சொல்ற. ஹாஸ்பிட்டல் போலாம்டா. அண்ணா, ஹாஸ்பிட்டல் போற அளவுக்கு இது ஒன்றும் பெரிய அடி இல்லை. அங்க போனாலும் அவங்க அதே ஆயில்மெண்ட் தான் கொடுப்பாங்க. நம்ம வீட்லயே ஆயில்மெண்ட் போட்டு நல்லா காத்தாட ஃப்ரீயா விட்டா கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிரும். வருது தம்பி சொல்றது சரிதான். ஆயில்மெண்ட் போட்டு கொஞ்சம் விட்டா அது போக போக சரியாயிரும். இந்த நேரத்துல நீங்க 2 பேரும் எதுக்கு வந்தீங்க? ரூம்லயே இருக்க வேண்டியதானே? எதுனா நாங்க பாத்துக்குவோம் இல்லையா? மாமா, அத்தை கத்துற சத்தம் கேட்டுச்சு, அதை கேட்டுட்டு எங்களால எப்படி இருக்க முடியும்? அதான் என்ன ஏதுன்னு தெரியலையேன்னு பார்க்க ஓடி வந்தோம். அதாவது சூட்ல கை வச்சோன்னே பதட்டத்துல கத்திருப்பாமா. ஒன்றும் இல்லை. ஐயா மருது, மருமகளை கூட்டிட்டு ரூமுக்கு போயா? நானும் தம்பியும் தான் இருக்கும்ல, மருந்து போட்டு பாத்துக்கிட்டோம். அதுக்கு மேல எதுவும் வலி அதிகமாச்சுன்னா நாங்க ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய்க்கிறோம். நீ போயா? சரிங்கப்பா. அம்மா அப்பா ஆயில்மெண்ட் போட்டு விடுவாங்க, பாத்துக்கங்க. வேற எதுனா கூப்பிடுங்க. இந்த பைத்தியக்காரன் என்ன அம்மா அம்மான்னு எல்லா நேரமும் உருவான். பொண்டாட்டி வந்தோடனே சரி நீங்க பாத்துக்கிடுங்க நான் போறேங்கிறான். சரிப்பா, கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்து கொடுத்துட்டு போயா. ஒரு மாதிரி தலையெல்லாம் சுத்துது, ஒரு மாதிரி இருக்கு. என்னம்மா ஆச்சு? தலை சுத்துதா? அம்மா அம்மா. ஆமாய்யா, ஒரு மாதிரி. அம்மா அம்மா
அப்பா அம்மா மயக்கம் போட்டாங்க. அகிலா என்னாச்சு அகிலா? அம்மா அம்மா அப்பா வாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். மக்களே நீங்க 2 பேரும் இருங்க, நானும் தம்பியை கூட்டிட்டு போறோம். இல்லப்பா அம்மாக்கு என்னாச்சுன்னு தெரியாம எனக்கு எப்படி இங்க இருக்க முடியும்? நானும் வரேன்ப்பா. பரவாயில்ல மாமா, அவரும் வரட்டும், கூட கூட்டிட்டு போங்க. கடத்தாம முதல்ல ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போங்க, அப்பதான் அத்தைக்கு என்னன்னு தெரியும். சரிம்மா நாங்க போயிட்டு வர வரைக்கும் கதவு சாத்துக்க. யார் தட்டாலும் திறக்காது என்னம்மா? நாங்க வந்த பிறகு தர பார்த்து பத்திரமா இருமா. சரிங்க மாமா.